பொருள் உள்ளதனால முருகன் மயில் மீது சஞ்சரிக்கிறவர். அதனால அவனுக்கு விசாகன் பேர் உண்டு. இந்த விரத தினத்துல முருகப்பெருமான பாடி பரவி தொழுது வழிபாடு செய்தா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார். முருகப்பெருமானை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இது வசந்த காலமானபடியினால முருகப்பெருமானுக்கு குளிர பாலபிஷேகம் செய்வது, பால் குடம் எடுப்பது அதி விசேஷத்தை தரும். அது மட்டுமல்லாது அன்னதானம் செய்வது மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்னதானமும் குறிப்பாக குளிமையான பொருளாக பழங்கள் வாங்கி தர்றது, அதுபோல நீர்மோர், பானகம் இது போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக தர்றது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். அது மட்டுமல்லாது விசிறி இது போன்ற பொருட்களெல்லாம் இந்த கோடை காலத்தை மக்களுக்கு தானம் தர்றது அதிவிசேஷமான பலனை தரும். அது மட்டுமல்லாமல் நம்ம கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருக்கும். என்ன செய்தாலும் பரவாயில்லை, முடிந்த அளவுக்கு ஒரு நபருக்கேனும் அன்னதானம் செய்யும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணமே இந்த ஒரு சிறப்புனாலதான். நாமும் முருகப்பெருமான வழிபட்டு உய்யுவோம். இந்த வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7:20 வரைக்கும். அது மட்டுமல்லாது காலை 10:20 9:20 10:20 கூட வச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அது அதி விசேஷ பலனையும் தரும். இன்றைக்கு முருகன் ஆலயங்களுக்கு போங்க, முருகனோட பாடி பரவி இறைவனை வழிபடு. நன்றி, வணக்கம்.